அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக இருந்தால் 11இல் குரு வரார், லாபத்தில் குரு. பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார். 5ஆம் இடம் பார்ப்பது விசேஷம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால அஷ்டம சனியாக இருந்தாலும் திருமணம் நடக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், குடும்பத்தில் புது வரவுகள் வரும், கணவன் மனைவி சண்டை தீரும், காதல் அமைப்பில் பாதிப்பு தீரும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? சிம்ம ராசிக்காரர்கள். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். கேது இருக்கிறதுனால பிள்ளையார்பட்டி ரொம்ப முக்கியம். யாருக்கு? சிம்மத்துக்கு. அதே சமயம் திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறில் போயிட்டு நலத்தீர்த்தத்தில் கைகால் கழுவிட்டு விநாயகருக்கு சிதற்காய் உடைத்துட்டு கோயில் மறுபடி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவது. திருநள்ளாறு விசேஷமோ விசேஷம். யாருக்கு? சிம்மத்திற்கு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு. சோம்பல் மட்டும் இருக்கக்கூடாது. சோம்பல் காலையில் எதுவாக இருந்தாலும் 6லேருந்து 7 மணிக்குள்ளே எழுந்துக்கணும். ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாயில் போட்டு காகல் பண்ணி 20 நிமிஷம் பண்ணிவிட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணி பாருங்கள். 60 நாட்களில் உங்கள் மாற்றம், பிரமிப்பு, தேஜஸ், அழகு, சாதுரியம். சிம்மத்துக்கு அழகாக இருந்தால் பிடிக்கும். தன்னை அழகுபடுத்துவது, தன்னை வசீகரமாக்கி கொள்வது சிம்மத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கிடைக்கும், எல்லா விதத்திலும் ஏற்றம். 11இல் லாபம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் சிம்மம் கொஞ்சம் கவனம். யாரோ ஏதாவது சொல்கிறாங்களாம் நம்பி போட்டக்கூடாது. ஓகேவா? பணம் பத்திரமாக வைப்பது சிம்மத்துக்கு முக்கியம்.